ஒரு வீக்கில் 5 நாளும் வேலை பார்த்து எப்படா அந்த வீக்கெண்ட் 2 நாள் வரும்ன்ட்டு காத்துட்டு இருக்கிற இந்த உலகத்தில் மாட்டிட்டு இருக்கிறேன் நானும். அதே மாதிரி தான் போன ஒரு வாரம் செம்ம வேலை ஃபுல்லாக பார்த்து முடிச்சுட்டு நம்ம கடமைகள் எல்லாத்தையும் பண்ணி முடிச்சுட்டு எப்படா அந்த 2 நாள் வரும், சனி ஞாயிறு வரும், நான் காத்துக்கிட்டு இருந்த நாள் வந்துருச்சு. சரி, சென்னையில் இருந்தால் நம்ம ஊருக்கு வர்றதே ஒரு வெக்கேஷன் மாதிரி இப்போ ஆயிடுச்சுன்றதுனால, முன்னாடிலாம் நாங்கள் ஸ்கூல் படிச்சுட்டு இருக்கிறப்போ ஊரில் இருந்தே போவோம். அப்போ எங்களுக்கு ஊர் பெருசாக தெரிஞ்சதில்லை. ஏன்னா சென்னையோ இல்லை வேறு எந்த மாதிரி சிட்டிஸ் போகிறதே வந்து எங்களுக்கு ஒரு பெரிய வெக்கேஷனாக நினச்சிட்டு இருந்தோம். ஆனால் இப்போ நான் சென்னையில் போய் 3 வருஷம் கழிச்சு எனக்கு ஊருக்கு வரதே இப்போ நல்ல ஒரு வெக்கேஷன் மாதிரி தான் ஃபீல் ஆகுது. ஸோ அந்த மாதிரி மாறிடுச்சு. அதனால் நானும் மற்றவங்க மாதிரி வீக்கெண்டில் வந்துட்டு நல்லா ஒரு நல்ல படம் பார்த்தோம், சாப்பிட்டோம், தூங்கணும்ன்ட்டு இல்லாமல் வீக்கெண்டும் அந்த 4 செவருக்குள்ளே தான் முடங்கி இருக்கணுமான்ற ஒரு கேள்வி எனக்குள்ளே எப்போவுமே இருக்கும். இருக்க போகிறத கொஞ்ச நாள் கொஞ்சம் வெளியே போய் சுற்றி பார்க்கலாமே, நம்மளால் முடிஞ்ச அளவுக்கு, முடிஞ்ச தூரத்துக்கு, தப்பில்லை. அதனால் எல்லா வீக்கெண்டும் என்னால் போக முடியலனாலும் எனக்கு கிடைச்ச வீக்கெண்டில் நான் போயிட்டே இருப்பேன். ஸோ அந்த மாதிரி ஒரு பெஸ்ட் வீக்கெண்டை நான் இதுன்னு சொல்லுவேன். உள்ளூர்லேயே இருந்தால் நம்மளுக்கு அந்த உள்ளூரோட மதிப்பு தெரியாதுன்னு சொல்லுவாங்க. 7 வருஷமாக நான் இருந்தே ஊரில் தான் இருக்கேன். ஒரு நாள் கூட நான் இங்கே வந்ததில்லை. ஏன்னா எனக்கு அது பெருசாக தெரிஞ்சதில்லை. ஆனால் இன்றைக்கி இங்கே வரணுன்ற அந்த ஒரு எண்ணம் எனக்கு எப்படி வந்துச்சுன்னு தெரியல. பட் வர்த் த விசிட். கொஞ்ச நேரம் இருந்து நல்லா டைம் ஸ்பெண்ட் பண்ணிவிட்டு நான் கிளம்பிட்டேன். ஸோ அந்த vlog தான் இன்றைக்கி பார்க்க போகிறீங்க. என்ஜாய். லோக்கல் டைம் இந்த ரோடு தானே? ஆ ஆ சரி ஆ சரி சரி தம்பி, தேங்க்ஸ். வர வழியில் ஒரு அக்கா கிட்ட கேட்டால் அவங்க வந்து இதுதான் டேம் ரூட் அப்படின்னாங்க. அதே ஒரு நம்பிக்கையாக போவோம். வண்டியும் வருது, அதனால் பிரச்சனை இல்லை. அப்படியே போய் பார்ப்போம். லொக்கேஷன் சூப்பராக வச்சுருக்கீங்க. அந்த சைடு ஃபுல்லாக வந்து மலைக்கு கீழே வந்து அக்ரிகல்ச்சர் ஃபீல்டு. இந்த சைடு வந்து ஒரு ஆஃப் ரோடு மாதிரி இருக்கு ரோடு. ஸோ இந்த ரோடெல்லாம் நம்ம டயர் தாங்கிக்கும், அந்த பிரச்சனை இல்லை. பக்சராக இருந்தாச்சு. நல்ல எக்ஸ்பீரியன்ஸாக இருக்குது ஆக்சுவலாக இந்த ரோட்டில் ஓட்டுறதுக்கு. ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. மெயின் ரோட்லேயே ஓட்டிட்டு இந்த மாதிரி ஒரு மண்ணும் ரோடு கலந்த ஒரு ரோட்டில் ஓட்டுறது. இங்கே பாருங்களேன், ஃபுல்லாக காடு. இந்த பக்கம் ஃபுல்லாக வெஸ்டர்ன் காற்று ஸ்டார்ட் ஆகுது. மழை இங்கே ஆல்ரெடி ஸ்டார்ட் ஆகிடுச்சு. எனக்கு தெரிஞ்சு அவங்க குளிக்கிற மாதிரிலாம் வந்துட்டு போகிறாங்கன்னு நினைக்கிறேன். அப்படியே போய் பார்ப்போம். நல்ல ஆஃப் ரோடு. காரே வந்துருக்கா பரவாயில்லையே. ஐ திங்க் நிறைய பேர் இருந்திருக்காங்க. ஓகே, வந்தாச்சுன்னு நினைக்கிறேன். நிறைய பைக் நிறுத்திட்டு கீழே போய் பார்க்கலாம்.
இது இந்த ரோடு எந்த எக்ஸ்டென்ட் வரைக்கும் போகுதுன்னு செக் பண்ணலாம். அப்படியே போய் பார்ப்போம். ஆக்சுவலாக இது ஃப்ரண்ட் வந்து அப்பாச்சியில் வந்து அட்ஜஸ்டபிள் ஷாக் கண்ட்ரோல்ஸ் தான், அதனால பிரச்சனை இல்லை. நான் கொஞ்சம் மீடியமாக தான் வச்சுருக்கிறேன். ஸோ குட்டி குட்டி பம்ப்ஸ் எல்லாம் இது நல்லாவே வாங்கிக்கும், யாருக்கு அந்த டேமேஜ் ஆகுது. ஐயோ இங்கே ஒரு ரோடு போகுது சூப்பராக. இங்கே பாரு மலையடி வாரம் அப்படியே காட்டுக்குள்ளே போய். ஓகே நம்ம அங்கே போக வேண்டாம், நம்ம ரிட்டன் எடுத்துடலாம். நான்வெஜ் சாப்பிட்டுட்டு கோயிலுக்கு போகக்கூடாது. ஆக்சுவலாக எனக்கு தெரிஞ்சு நான் வர லேட் ஆகும்னு நினச்சினா நான் 3 o'clock கிளம்புனேன் வீட்டில். ஏன்னா மேப்பில் வந்து 1 hour தான் காமிச்சது எங்கள் வீட்டிலேருந்து டேமுக்கு. சரி கொஞ்சம் லேட்டாகவே கொஞ்சம் சீக்கிரமாக கிளம்பிட்டு வந்துட்டா டைமுக்குள்ளே வீட்டுக்கு போயிடலாம். பார்த்தா நான் கொஞ்சம் ஃபாஸ்ட்டாகவே வந்துட்டேன். ஐ திங்க் சன்செட் இந்த சைடு தான் வரும். ஸோ சூப்பராக இருக்கும்னு நினைக்கிறேன். சன்செட்டை பார்த்துட்டு அப்படியே எடுக்க வேண்டிய ஃபோட்டோஸ் வீடியோஸ் எடுத்துகிட்டு கிளம்புவோம். நல்லாயிருக்கும். இதில் போயிட்டு சைடு ஃபேமிலி இருக்கிறாங்களா எப்படி காப்போம். ப்ளீஸ் எந்த கிளாஸ் பாட்டில்ஸும் குத்தாமல் இருந்தால் சரி. லுக் அட் தட். ஓ மேன். பாருங்க வெஸ்டர்ன் காட்ஸ் ஸ்டார்ட் ஆகுது, அப்படியே கீழே வந்து ஒரு வாட்டர் பாடி ரெக்கார்ட் ஆகுதா. ஓகே ஸோ இதுதான் அந்த டேம். உண்மையிலே நல்லா இருக்குது. வீக்கெண்ட் ஸ்பாட்டுக்கு ஒரு கஃபே ரைட் மாதிரி வந்துட்டு நீட்டாக ஒரு ஸ்நாக்ஸ் எடுத்துகிட்டு வந்து சாப்பிட்டுட்டு போகலாம். ஆக்சுவலாக அங்கே மரத்தில் 4 குரங்கு சண்டை போட்டுட்ருக்கு. ரொம்ப பீஸ்ஃபுல்லான ஒரு பிளேஸ். என்ன கொஞ்சம் சீக்கிரமாக இருந்ததுனால வெயில் தான் மூஞ்சில் அடிக்குது. பட் தட்ஸ் ஃபைன். நான் ஒரு 5 o'clock மேலே வெயிட் பண்ணேன்னா எனக்கு ஒரு சூப்பர் சன்செட் இங்கே இருக்கும். கண்டிப்பாக அதை நான் ரெக்கார்ட் பண்ணுறேன். பார்க்கலாம் சன்செட் வந்தானே. இந்த டேம் இப்படி நடந்து வந்துட்டு இருந்தேன். பட் ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு மேட்ரு பார்த்தேன். இங்கே கீழே பார்த்தீங்கன்னா நான் ஃபஸ்ட்டு நோட்டீஸ் பண்ணல. இங்கே பார்த்தீங்கன்னா கொஞ்சம் ஒரு குழியாக இருக்குதா. ஸோ இது எல்லாமே என்னென்னு நான் ஃபஸ்ட்டு ஜஸ்ட்டு கண்டுக்காம விட்டேன். பட் என்னென்னு நான் கொஞ்சம் உத்து பார்த்தா தெரியுது. ஃபுல்லாகவே வந்து யானையோட ஃபுட் பிரிண்ட்ஸ். தண்ணி குடிக்க வந்திருக்கு. ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா இதுதான் வழி. இந்த வழியாக தான் வந்திருக்குது. அப்படியே வந்து நல்லா சகதியில் மழை பெஞ்சு சகதியாக இருக்கிறப்ப வந்துருக்குது போல். ஃபுல்லாக பதிஞ்சிருக்கு பாருங்கள். ஸோ இதில் அந்த குழிக்குள்ளே குட்டி குட்டி குழியாக இருக்குதுல்ல, இது எல்லாமே எனக்கு தெரிஞ்சு அதோட நெயில்ஸ்ன்னு நினைக்கிறேன். நல்லா நம்ம வர்றப்போ வரல. இங்கே ஃபுல்லாக வந்திருக்கு பாருங்கள். அந்த ஃபுட் பிரிண்ட்ஸ் ஃபுல்லாக தெரியுது. வந்து குடிச்சிட்டு இந்த வழியாக நடந்து போன மாதிரி நான் அசியூம் பண்ணுறேன். எனக்கு தெரில, பட் வந்திருக்காங்கப்பா. ஸோ நம்ம பைக் இங்கே நிற்கிது. பக்கத்துலேயே பார்த்திங்கன்னா ஒரு அம்மா டாகும் கூட 2 பப்ஸும் இருக்காங்க. ஸோ மேடம் வாலாட்டுறாங்க, அதனால் பிரச்சனை இல்லைன்னு நினைக்கிறேன். எனக்கு ஆக்சுவலாக சும்மாவே எனக்கு டாக்ஸ்லாம் பிடிக்கும். நான் கொஞ்சம் ஸ்நாக்ஸ் எடுத்துகிட்டு வந்திருக்கேன், அதை அவங்களுக்கு கொடுக்கலாம் அப்படின்ட்டு யோசித்தேன். வராங்க. இந்த இனம் பேர் வந்து புளிச்சாறைன்னு சொல்லுவாங்க. இது நிறைய பேருக்கு தெரியாது ஆக்சுவலாக. இதெல்லாம் பியூர் நேட்டிவ் பிரீட்ஸ். இங்கே வா, கண்டிப்பாக வருவாங்க எனக்கு தெரிஞ்சு. ஸோ இதுதான் நான் கொஞ்சம் ஸ்வீட்ஸ் எடுத்துகிட்டு வந்தேன், வந்து சாப்பிட்லாம் அப்படின்னு. ஓகே எங்களுக்கு கொடுப்போம்ப்பா. பா இந்தா நான் சாப்பிட்டு பா. வாங்க. அம்மா வர மாட்டேங்குது, ஷை டைப் போல். இந்தா யா இந்தா இந்தடி சாப். சண்டை போடாம இந்தா. இவனுக்கெலாம் வந்து ஆக்சுவலாக ஃபுட்டே கிடைக்காது. உடம்பு பார்த்தாலே தெரியுது. நம்மளாம் வந்து ஏதோ ஃபாரின் பீட் வச்சுருந்தா தான் அது வந்து அழகு, அதை வச்சுருந்தா கெத்துன்னு நினச்சிட்ருக்கோம். உண்மையாக நாட்டுறான் வளர்க்குறது என்னை பொறுத்த வரைக்கும் கெத்து. என்னோடய லாஸ்ட்டு பீஸ் கொடுத்துடலாம். இந்தா சண்டை போடாமல் சாப்பிடுங்களா. அவ்வளோதான்ப்பா, போயிட்டு வாங்க.
ஆச்சு. நான் நல்லாவே அங்கே டைம் ஸ்பெண்ட் பண்ணிட்டேன். ஆக்சுவலாக அந்த யானை ஃபுட் பிரிண்ட்ஸ் பார்த்தா கொஞ்சம் லூட்ருச்சு அது பட்டுக்கிட்டு. ஏன்னா ஈவினிங் டைமில் கண்டிப்பாக நம்ம நேரத்துக்கு வந்துருச்சுன்னா அது வேற பிரச்சனை. சி குரங்கு ஓடுதுன்னு நினைக்கிறேன். லைன் டைல்டு மங்கி அதே தான். ஓகே ரெக்கார்ட் ஆச்சா இல்லைன்னு எனக்கு தெரில, பட் எஸ் லைன் டைல்டு மங்கி. பரவாயில்லைங்க, நல்லாவே ரிசர்வ் பண்ணி வச்சுருக்காங்கப்பா பிளேஸு. ஸோ நம்மளும் வந்து ஒரு அன்டைமில் இங்கே வர்றதை மேக்ஸிமம் தவிர்த்துக்கலாம். அதான் பெட்டர். ஏன்னா இங்கே வந்து நெட்ஒர்க் கிடையாது. ஒரு எமர்ஜென்சினா கூட இங்கே யாரையுமே காண்டாக்ட் பண்ண முடியாது. தென் சேஃப்டிலையும் ரொம்ப கம்மி தான். ஏன்னா எனக்கு தெரிஞ்ச ஒரு ஃபாஸ்ட் ரேஞ்சர் கூட நான் இன்னும் பார்க்கல. அதனால இங்கே கேஸ் ஏதாவது நியூசன்ஸ் ஆனால் கூட ஒன்றுமே பண்ண முடியாது நம்மளால். ஏன்னா லோக்கல்ஸ் எப்படின்றது தெரியாது. அதனால வெளிச்சத்தோட கிளம்புறது நல்லது. அவ்வளோதான், ரிட்டன் கிளம்பியாச்சு. இன்னும் ஒரு 30 மினிட்ஸில் நான் 30 to 40 மினிட்ஸ் தான் நான் வீட்டுக்கே போயிடுவேன். ஏ பாய்ஸ், வழி விட்டிங்கன்னா நான் போயிடுவேன். ஆடுகள் மாடுகள் இதுதான் நல்லா இருக்கு இந்த மாதிரி பார்க்கறது. ஆளுகளை பார்க்கறத விட ஆடுகள் மாடுகள் யானைகள் இவங்கள பார்த்துட்டே வாழ்க்கையை ஓட்டிடலாம் போல. ஓகே, நெக்ஸ்ட் ஒரு இன்ட்ரெஸ்டிங் வீடியோவோட வில் மீட் யூ சூன். பை பை.